ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சாச்சு, டீ காஃபி குடித்தாச்சு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயாச்சு, எல்லோரும் வேலைக்கு போயாச்சு. பாருங்கள், இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னா வெங்காய வெள்ளைப்பூடு குழம்பு. அதை உரிக்கிறது தான் பெரிய வேலை. அது இந்த இயற்கையோடு வெளியில் உட்காந்து உரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் இயற்கை வளங்கள் தான் நம்ம வீட்டை சுற்றி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேப்பமரம் பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு, இயற்கையாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே நான் எல்லா பூண்டு வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் உரிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போகலாம். சட்டியை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு தாளித்து விட்டு குழம்ப இங்கிட்ட உட்காந்து தக்காளி நறுக்கி குழம்புல போட்டாச்சு. வேலை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிருவோம். நம்ம சீக்கிரம் குழம்பு வச்சு முடிச்சிருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்ல ரெட் கலரில் இருக்குது. அதையும் போட்டு வெங்காயம் வெள்ளைப்பூட்டில் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட பாருங்கள், ஒரு பக்கத்து குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. இது நல்லா வதங்கிருச்சு. இதில் அப்படியே மிளகாத்தூளியை தூவி விட்டு குழம்பு பொடியை போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெள்ளைப்பூடு வெங்காயம் கடலப்பருப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளியை போட்டு குழம்பு மிளகா பொடியை போட்டு விட்டு நல்லா சுருட்டிடுங்க. சுருளை இது பண்ணணும், நல்லாயிருக்கும். நான் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி விட்டுருவோம். ரொம்ப ஈஸியான வேலை. வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கிண்டி விட்ருங்க. நல்லா வற்றணும். எப்போவுமே இந்த குழம்பு நல்லா வற்றணும். விசில் அடிச்சிருச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வச்ச சாப்பாடு தான். குழம்பு கொதிச்சிருச்சு, உப்பு போட்டாச்சு. நல்லா வற்ற விடுங்க. அடுத்த பக்கத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல். இன்றைக்கி வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல். தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.